ஹாய் எவ்ரிவன், நம்ம சேனல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வாரம் பிரேக் அவுட் ஸ்டாக் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீக் நம்ம கொடுத்த ஸ்டாக் இந்த வாரம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்ட்டு பார்த்துடலாம். ஸோ இதுதான் லாஸ்ட் வீக் நான் கொடுத்த ஸ்டாக்கோட பெர்ஃபார்மன்ஸு. ஸோ பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ இதில் ஹைலைட் பண்ண இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 10% மேலே போனது இதெல்லாம். ஸோ லாஸ்ட் வீக் மார்க்கெட் எப்படி ஃபாலோ ஆச்சுன்ட்டு எல்லாருக்கும் தெரியும். ஸோ அந்த நேரத்துலையுமே பார்த்திங்கன்னா ஸோ மண்டேலாம் பார்த்திங்கன்னா ஹியூஜ் கேப் டவுனு. அப்படியுமே நம்ம கொடுத்த ஸ்டாக்ஸ்லாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு பார்த்திங்கனாலே தெரியும். ஸோ மோஸ்ட்லி நம்ம மொத்தம் பார்த்திங்கன்னா 18 ஸ்டாக் கொடுத்துருந்தோம். அதில் 5 ஸ்டாக்கு பார்த்திங்கன்னா நெகட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ 13 ஸ்டாக் பார்த்திங்கன்னா பாசிட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு. சில ஸ்டாக்லாம் 20% மேலே க்ளோஸ் ஆகிருக்கு. இந்த தேஜாஸ் நெட்லாம் கொடுத்துருந்தோம் லாஸ்ட் வீக்கு. ஸோ பார்த்திங்கன்னா 20% மேலே இதாக இருக்குது. ஸோ நம்ம ப்ரைஸ் ஆக்ஷன் படி எப்படி அனலைஸ் பண்ணி எப்படி போடுறோங்கிறது பார்த்திங்கனாலே தெரியும். ஸோ இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக இந்த வாரத்துக்கு உண்டான ஸ்டாக்ஸில் போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சிவா மில்ஸுங்கிற ஸ்டாக்ஸு. ஸோ இந்த வாரமும் கொஞ்சம் டவுன் ட்ரெண்டில் போங்கிற மாதிரி எனக்கு தோணுது. அதனால் நான் செக்டாரில் இல்லாத ஸ்டாக்ஸு, ஸோ ஹெவி வெயிட் இல்லாத ஸ்டாக்ஸ் தான் நான் இது பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இது பார்த்திங்கன்னா நல்ல பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா சிவா மில்ஸு. ஸோ இது பார்த்திங்கன்னா நல்ல பிரேக் அவுட் ஆகிருக்கு. எந்த வித அப்பர் விக்குமே இல்லை. ஸோ அதனால் புல்லிஷ் மொமெண்டம் இன்னும் கொஞ்சம் போகுங்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஸோ இதோட இது பார்த்திங்கன்னா டார்கெட் இங்கே வரைக்கும் போகுங்கிற மாதிரி தெரியுது. இங்கே பார்த்திங்கன்னா மைனர் ட்ரெண்ட் பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ டே டைம் ஃப்ரேமில் பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா தெளிவாக தெரியும். ஸோ அதனால் இந்த ஸ்டாக்கும் நான் சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ புஷ்பகர் கெமிக்கல்ஸ் அப்படின்ட்டு. ஸோ இந்த இது பார்த்திங்கன்னா டே டைம் ஃப்ரேமில் பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா தெளிவாக தெரியும். ஸோ இது பார்த்திங்கன்னா இப்போ தான் பிரேக் அவுட் ஆகிற மாதிரி இருக்குது. இந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா ஹெட் அண்ட் ஷோல்டர் இது கம்ப்ளீட் ஆகிட்டு அதுக்கடுத்து அதோட ஷோல்டர்லேருந்து கனெக்ட் பண்ணிங்கன்னா தெரியும். இந்த இதுவும் பார்த்திங்கன்னா பிரேக் அவுட் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் இந்த ஸ்டாக்கும் நான் எடுத்து வச்சுருக்கேன். வால்யூமும் பார்த்திங்கன்னா இந்த வாரம் பார்த்திங்கன்னா ஸோ டே டைம் பார்த்திங்கன்னா ஃப்ரைடே வால்யூம் அந்த ப்ரீவியஸாக இருந்த 10 ட்ரேடிங் செஷன் இருந்த வால்யூமை விட நல்லா ஹியூஜாக வந்திருக்கு. ஸோ அதனால் இந்த ஸ்டாக்ஸும் நான் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா MOIL இது பார்த்திங்கன்னா இன்வெர்டர் ஹெட் அண்ட் ஷோல்டர் நெக்லைன் பிரேக் அவுட்டு. ஸோ வீக்லி டைமில் பார்த்திங்கன்னா நல்ல புல்லிஷ் மொமெண்டமோடு வந்திருக்கு. ஸோ இது பார்த்திங்கன்னா நெக்லைன் பிரேக் அவுட் ஆகிருக்கு. MOIL இன்வெர்டர் ஹெட் அண்ட் ஷோல்டர் நெக்லைன் பிரேக் அவுட்டு வீக்லி டைம் ஃப்ரேமில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரைம் ஃபோக்கஸு. ஸோ ப்ரைம் ஃபோக்கஸு ஸ்டாக்கும் பார்த்திங்கன்னா இதுவும் பார்த்திங்கன்னா இன்வெர்டர் ஹெட் அண்ட் ஷோல்டர் நெக்லைன் பிரேக் அவுட்டு இதுதான் இது. ஸோ இது பார்த்திங்கன்னா லெஃப்ட் ஷோல்ட்ரு, இது பார்த்திங்கன்னா ரைட் ஷோல்ட்ரு. அந்த நெக்லைன் பார்த்திங்கன்னா பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ ஒரு ரீடெஸ்ட் வந்தாலுமே ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். அதோட டார்கெட் இங்கே வரைக்கும் இருக்குது. ஸோ இங்கே தான் பார்த்திங்கன்னா ப்ரீவியஸாக இந்த ரெசிஸ்டன்ஸ்லாம் ஃபேஸ் பண்ண இது. ஸோ அதோட டார்கெட் இங்கே வரைக்கும் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ 92 வரைக்கும் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் ப்ரைம் ஃபோக்கஸ் சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேராக் இன்ஜினியரிங்கிற ஸ்டாக்கு. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா இன்வெர்டர் ஹெட் அண்ட் ஷோல்டர் நெக்லைன் பிரேக் அவுட்டு. இந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா நெக்லைன் பிரேக் அவுட்டு வீக்லி டைம் ஃப்ரேமில் அதோட டார்கெட்டும் இங்கே வரைக்கும் இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஒரு வெஜ் பேட்டர்ன் மாதிரி தெரியுது. ஸோ அந்த இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இது போகுது. ஸோ வெஜ் பேட்டர்ன் வச்சுக்கலாம், ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வச்சுக்கலாம். ஸோ அதோட டார்கெட் இங்கே வரைக்கும் இருக்குது. 450 வரைக்கும் போகுங்கிற மாதிரி தெரியுது. அதனால் இதுவும் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யூகேன் இந்தியா அப்படிங்கிற ஸ்டாக்கு. இது பார்த்திங்கன்னா பேரல் சேனல் பிரேக் அவுட் ஆகிருக்கு. லாஸ்ட் வீக்கே பார்த்தேன். ஸோ இந்த வாரம் இது கொஞ்சம் ரீடெஸ்ட் ஆகும்னு நினச்சேன். ஸோ அதனால் இது கொஞ்சம் நல்ல புல்லிஷ் மொமெண்டமோடு இருக்குது. வால்யூம்லாம் நல்லா கன்சால்டேட் ஆகிற மாதிரி தான் இருக்குது. நல்லா இந்த வாரம் நல்லா வால்யூம்லாம் பார்த்திங்கன்னா நல்லா டீசெண்டாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா ரீடெஸ்ட்டு பண்ண மாதிரி தான் தெரியுது. ஸோ பிரேக் அவுட் ஆகிட்டு ரீடெஸ்ட் பண்ணுற மாதிரி தான் தெரியும். அதனால தான் இந்த ஸ்டாக்கும் நான் சூஸ் பண்ணி வச்சுருக்கேன், யூகேன் இந்தியா அப்படிங்கிற ஸ்டாக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாரத் ஃபோர்ஜ். ஸோ பாரத் ஃபோர்ஜ் பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா பிரேக் அவுட் ஆகிட்டு நல்லா ரீடெஸ்ட்டும் பண்ண மாதிரி இருக்குது. இந்த வீக் ஃபார்ம் ஆன கேண்டில்லாம் பார்த்திங்கன்னா மார்போசு கேண்டில் மாதிரி இருக்குது. ஸோ நல்ல மொமெண்டமோட ஃபார்ம் ஆகிற மாதிரி இருக்குது.
ஸோ இது வந்து ஒரு ஃப்ளாக் பேட்டர்ன் மாதிரியும் வந்து எனக்கு தெரியுது. இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து போலு, ஃப்ளாகு, ஸோ அதுலேருந்து பிரேக் அவுட் ஆகிற மாதிரி தெரியுது. ஸோ மந்த்லி டைம் ஃப்ரேம்லாம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ ஃப்ளாக் பேட்டர்ன் பிரேக் அவுட் மாதிரி வந்து தெரியும். ஆல்ரெடி பிரேக் அவுட் ஆயிடுச்சு. லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா ரீடெஸ்ட்டு லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா ரீடெஸ்ட் தான் ஆன மாதிரி வந்து இருந்தது. இந்த வாரம் நல்ல இந்த மாதம் பார்த்தீங்கன்னா நல்ல இதோட ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ லாஸ்ட் மந்த் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து கன்சால்டேஷனில் தான் முடிஞ்சிருக்கு. ஸோ அதனால் இந்த மந்த் வந்து கொஞ்சம் நல்லா போகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஃப்ளாக் பேட்டர்ன் மாதிரி தெரிஞ்சது. அதனால் இதை வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அசோக் லேலாண்டு வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் மாதிரி தெரியுது. இப்போ நான் வந்து மந்த்லி டைம் ஃப்ரேமில் வச்சுருந்தாலும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்னில் வந்து போயிட்டு வந்து நல்லா பிரேக் அவுட் ஆகிட்டு மேலே போகிற மாதிரி இருக்குது. ஸோ வீக்லி டைம் ஃப்ரேமில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா தெளிவாக தெரியும். இங்கேருந்து பார்த்திங்கன்னா இந்த இதெல்லாம் வந்து இந்த வீக் தான் வந்து நல்லா பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ ஒரு மைண்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது இந்த இடத்துல. ஸோ வால்யூம் நல்லா வந்ததுனால வந்து அதெல்லாம் ஸோ இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஃபேஸ் பண்ணாலும் இந்த ப்ளூ கலர் லைன் இருக்குது பார்த்தீங்க, இது வந்து நல்லா சப்போர்ட் ஆகிட்டாகும். ஸோ அதனால் இங்கேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு வந்து நல்லா மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ அதனால் வந்து நிஃப்டி ஆட்டோ நல்லா போகும் பட்சத்தில் இந்த இது வந்து நல்லா போகும். ஸோ டே சார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா வந்து வால்யூம் வந்து நல்லா ஹியூஜாக இருக்குது. டே சார்ட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து வால்யூம் வந்து நல்லா ஹியூஜாக இருக்குது. ஸோ இது பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது அசோக் லேலாண்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிஎல்எஃப். ஸோ டிஎல்எஃப் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அந்த ரெசிஸ்டன்ஸ்லாம் பிரேக் அவுட் ஆன மாதிரி வந்து எனக்கு தெரியுது. ஸோ ப்ளஸ் இங்கேயும் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து அது வரைக்கும் போகிறதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கு. ஸோ அதனால் இந்த வாரம் ஸோ ரியாலிட்டி வந்து கொஞ்சம் நல்லா வந்து பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால் ஏன்னா ப்ரீவியஸாக ஃபேஸ் பண்ணி இந்த இதே வந்து நல்லா கன்சால்டேஷன் ஆகிட்டு தான் பிரேக் அவுட் ஆகிருக்கு. இப்போ இந்த இதிலலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கன்சால்டேஷன் பிரேக் அவுட் மாதிரி தான் வந்து நமக்கு தெரியும். ஸோ அதனால் வந்து இது மேபி ரீடெஸ்ட் மறுபடியும் இந்த ட்ரெண்டில் கூட வந்து ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட போகலாம், இல்லாட்டி ஒரேடியாக போயிட்டு கூட இது பண்ணலாம். ஸோ அதனால் ரியாலிட்டி நல்லா புல்லிஷாக இருக்கனால இந்த ஸ்டாக் வந்து நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா டேட்டா மேட்ரிக்ஸு. ஸோ டேட்டா மேட்ரிக்ஸும் பார்த்திங்கன்னா வந்து பிரேக் அவுட் ஆன மாதிரி இருக்குது. ஸோ வால்யூம் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு 10 வீக்ஸுக்கு முன்னாடி இருந்த வால்யூமோடு பார்த்திங்கன்னா இப்போ வந்து நல்லா வருது. இது இன்னொன்று பார்த்திங்கன்னா இது ஆனால் ரீட்ரேஸ்மெண்ட்டும் பார்த்திங்கன்னா இங்கே வரைக்கும் வரல. ஸோ 50% ரீட்ரேஸ்மெண்ட் தான் ஆயிருக்கு. ஸோ அதனால் இந்த வட்டம் இது வந்து பிரேக் அவுட் ஆகுங்கிற மாதிரி வந்து எனக்கு தோணுது. அதனால் டேட்டா மேட்ரிக்ஸ் குளோபலும் பார்த்திங்கன்னா வந்து நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா டினோரா இந்தியா அப்படிங்கிற ஸ்டாக்ஸு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நல்ல சப்போர்ட்டில் இருந்துட்டு இப்போ இந்த இதெல்லாம் பாருங்களேன். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு வெஜ் பேட்டர்லேருந்து பிரேக் அவுட் ஆகிட்டு வந்து நிறைய தடவை வந்து இங்கே சப்போர்ட் எடுத்திருக்கு. இந்த வட்டம் சப்போர்ட் எடுத்ததெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல எந்த வித அப்பர் விக்குமே இல்லை. ஸோ நல்ல புல்லிஷ் மூமெண்டமோடு வந்து இருக்கிற மாதிரி வந்து எனக்கு தெரியுது. அதனால் வந்து இந்த ஸ்டாக்ஸ் வந்து நான் சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ தான் வால்யூம்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து நல்லா பில்ட் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் இந்த ஸ்டாக்ஸ் வந்து நான் வந்து சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். டினோராங்கிற இது ஸோ நல்ல மார்போசு கேண்டில் மாதிரி இருக்குது. ஸோ அதனால் இதை சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டாடா கன்சியூமர் பார்த்திங்கன்னா ட்ரையாங்கிள் பேட்டர்ன் பிரேக் அவுட் மாதிரி தெரியுது. ஸோ இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இது வந்து நல்லா பிரேக் அவுட் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ இதெல்லாம் எஃப்எம்சிஜிக்குள்ளே வரும். இது அப்புறம் ஐடிசியும் நான் சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் இந்த வரேன். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வந்து திரிவேணி டர்பைன். இதுதான் ப்ரீவியஸாக ஃபேஸ் பண்ண ரெசிஸ்டன்ஸ் இதெல்லாம். ஸோ இந்த இடத்துக்கிட்ட வரும்போதே வந்து பார்த்திங்கன்னா வந்து இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா க்ளோசிங்கே வரல. ஸோ ஒரு நல்ல மொமெண்டமோட எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கேண்டலோட 50% கீழே தான் வந்து இந்த கேண்டலோட 50% கீழே தான் பார்த்திங்கன்னா க்ளோஸே வந்திருக்கு. அதே மாதிரி தான் இந்த கேண்டலையும் 50% கீழே தான். பட் ஆனால் இந்த வட்டம் பார்த்திங்கன்னா அந்த 50%க்கு மேலே வந்து க்ளோஸ் வந்திருக்கு. அந்த ரெசிஸ்டன்ஸையும் வந்து தாண்டி தான் மேலே தான் வந்து வந்திருக்கு. ஸோ அதனால்
திரிவேணி டர்பைன் வந்து கொஞ்சம் நல்லா வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி வந்து எனக்கு தெரியுது. அதுக்கப்புறம் ஐடிசி ஒரு தடவை பார்த்துட்டு வந்துடலாம். ஐடிசி வந்து பார்த்திங்கன்னா அது வந்து அந்த பேரல் சேனலும் பிரேக் அவுட் ஆகிட்டு நல்லா வந்து மேலே போயிருக்கு. ஸோ ஸோ இந்த வாரம் வந்து ஃபார்ம் ஆன கேண்டில்லாம் பார்த்திங்கன்னா நல்லா மார்போசு கேண்டில் மாதிரி சூப்பராக இருக்குது. நல்ல புல்லிஷ் பொட்டன்ஷியலோடு இருக்குது. இங்கே வால்யூம்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரிமெண்ட் ஆகுது. இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ இது வந்து ஜஸ்ட் ப்ராஃபிட் புக்கிங் தான் அந்த 8th ஆகஸ்ட் அன்றைக்கி நடந்தது. ஸோ வந்து நல்ல புல்லிஷ் பொட்டன்ஷியலோடு இருக்கிற மாதிரி இருக்குது ஐடிசி. ஸோ அதனால் ஐடிசியும் வந்து இந்த வாரம் வந்து நான் ரெஃபர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து டாடா காஃபி. ஸோ டாடா காஃபி வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருந்திருக்கு. ஸோ இங்கே இப்படிலாம் பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே க்ளோஸே வந்ததில்லை. இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருந்திருக்கு. ஸோ லாஸ்ட் வீக்கே இது பிரேக் அவுட் ஆகிடுச்சு. பிரேக் அவுட் ஆகிட்டு இந்த வாரம் பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே தான் ஓப்பன் அண்ட் க்ளோஸே வந்திருக்கு. ப்ளஸ் மைனர் ட்ரெண்டும் பார்த்திங்கன்னா பிரேக் அவுட் ஆகுது இங்கே. ஸோ அதனால் வந்து மைனர் ட்ரெண்ட் பார்த்திங்கன்னா மைனர் ட்ரெண்டுக்கு மேலே தான் ஓப்பன் அண்ட் க்ளோஸே வந்திருக்கு. அதனால் இது வந்து கொஞ்சம் நல்ல அந்த பொட்டன்ஷியலோடு இருக்க மாதிரி வந்து எனக்கு தெரியுது. ஸோ அதனால் வந்து டாடா காஃபியும் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் எஃப்சிஎல். ஸோ இது வந்து ஃபைனியோடெக்ஸ் கெமிக்கலுன்ட்டு இந்த ஸ்டாக் வந்து நான் 25 ரூபீஸில் இருக்கும்போதுலேருந்து நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இது வந்து பொறிஞ்சு வெளியேற்றுங்கிற ஒரு இன்வெஸ்டர் வந்து இது வந்து ரெஃபர் பண்ணது. ஸோ அது இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா வந்து லாஸ்ட்டு 2 இயர்ஸ்க்கு முன்னாடியே தான் இது பண்ணார். ஸோ இப்போ இது பார்த்திங்கன்னா நல்லா 300க்கு மேலே போயிடுச்சு. இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பிரேக் அவுட் ஆகிருக்கு. இது ஸோ நல்ல புல்லிஷ் பொட்டன்ஷியலோட பிரேக் அவுட் ஆகிருக்கு. இது வந்து இந்த ரீடெஸ்ட் வந்து இந்த ட்ரெண்ட் லைனில் வந்து படுற வரைக்கும் வந்துருச்சுன்னா வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும்ன்ட்டு இருக்குது. ஸோ லாஸ்ட் வீக் இந்த வால்யூம்லாம் பாருங்களேன். வால்யூம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து இந்த வாரம் வந்து நல்லா ஹியூஜ் ஸ்பைக் அடிச்சிருக்கு. ஸோ அதனால் இந்த ஸ்டாக்ஸ் வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணலாங்கிற மாதிரி வந்து எனக்கு தெரியுது. லாஸ்ட் 4 டேஸாக ஏறி இருக்குது. ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் ஆச்சுன்னா இது வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். ஸோ ஃபைனியோடெக்ஸ் கெமிக்கலுங்கிற ஸ்டாக்ஸ் இது ஃபண்டமெண்டலாகவும் நல்ல ஸ்டாக்கு, நல்ல இதான ஸ்டாக்கு. அதுக்கப்புறம் இந்தியன் ஹோட்டல் பார்த்திங்கன்னா ஸோ இது பார்த்திங்கன்னா வெஜ் பேட்டர்ன், இது பார்த்திங்கன்னா ரைசிங் வெஜ் பேட்டர்ன் பிரேக் அவுட்டு. ஸோ பார்த்திங்கன்னா தெரியும் நல்ல இதோட வந்திருக்கு. வால்யூம் பார்த்திங்கன்னா டீசெண்டாக இருக்குது. நல்ல புல்லிஷ் மார்போசு கேண்டில் மாதிரி இருக்குது. இது சரியான பிரேக் அவுட் இந்தியன் ஹோட்டலு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பிக்கு சதன் பெட்ரோலியம். இது பார்த்திங்கன்னா டேட் டைமில் பார்த்திங்கன்னா மைண்ட் ட்ரெண்ட் பிரேக் அவுட் ஆன மாதிரி இருக்கும். சூப்பராக இருக்குது. ஸோ இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து மைண்ட் ட்ரெண்ட் பிரேக் அவுட் ஆன மாதிரி இருக்குது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா பிரேக் அவுட் ஆகிட்டு ரீடெஸ்ட் தான் எடுக்க வந்து போயிருந்துருக்கு. இப்போ நீங்கள் 2 டே டைம் ஃப்ரேம் 3 டே டைம் ஃப்ரேம்லாம் பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ பிரேக் அவுட் ஆகிட்டு ரீடெஸ்ட் தான் வந்து இது பண்ண மாதிரி இருக்குது. இங்கே பாருங்களேன், பிரேக் அவுட் ஆகிட்டு ரீடெஸ்ட் தான் பண்ணிட்டு போன மாதிரி இருக்குது. ஸோ அதனால் வந்து அந்த சதன் பெட்ரோலியம் வந்து நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு முன்னாடி நம்ம கொடுத்த கான்ஃபிடென்ட் பெட்ரோலியமும் வந்து அதுவும் பார்த்திங்கன்னா இந்த வாரம் பார்த்திங்கன்னா வந்து நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. இதுக்கு முன்னாடி லாஸ்ட் 2 வீக்ஸ் எப்பயோ வந்து நம்ம வந்து அந்த கான்ஃபிடென்ட்டு பெட்ரோலியம்ட்டு ஏதோ ஒரு ஸ்டாக் வந்து நம்ம கொடுத்துருந்தோம். அது ஃப்ரைடேலாம் பார்த்திங்கன்னா 7%க்கு மேலே வந்து ஏறி முடிஞ்சிருக்கு. ஸோ அந்த ஸ்டாக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு தெளிவான ஐடியா கிடைக்கும். ஸோ கான்ஃபிடென்ஸ் பெட்ரோலியமும் பார்த்திங்கன்னா இதுவும் பார்த்திங்கன்னா அந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் மாதிரியே இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இந்த பிரேக் அவுட் ஆகும்போதே வந்து நம்ம கொடுத்தது. ஸோ அது வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்ட்டு பார்த்திங்கனாலே தெரியும் உங்களுக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சங்கரா பில்டிங் ஸ்டாக்கு. ஸோ இந்த ஸ்டாக் வந்து அது புல்லிஷ் ஃப்ளாக் பேட்டர்ன் மாதிரி வரும். ஸோ இது பார்த்திங்கன்னா ஃப்ளாகு போல் இங்கே ஒரு கன்சால்டேஷன் போயிட்டு அது பிரேக் அவுட் ஆகிறப்ப பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த டார்கெட் வந்து கொஞ்சம் ஹியூஜாகவே தான் இருக்குது. இந்த போல் தான் வந்து டார்கெட்டு, அதுதான் இங்கே நடந்திருக்கு. அதே மாதிரி தான் இப்போ வந்து இது வந்து பிரேக் அவுட் ஆகுது.
பிரேக் அவுட் ஆகி நல்ல புல்லிஷ் பொட்டன்ஷியலோடு இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதோட டார்கெட்டும் பார்த்திங்கன்னா இது வந்து என்ன அளவோ அந்த இதுதான் டார்கெட்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 1050 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி வந்து இருக்குது. ஸோ அதனால் இது பார்த்திங்கன்னா வந்து ஒரு போலு ஃப்ளாகு பிரேக் அவுட்டு. இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ளாகிலேருந்து பார்த்திங்கன்னா பிரேக் அவுட் ஆகுது. அதனால் சங்கரா பில்டிங்கிற ஸ்டாக் வந்து நல்ல இந்த வால்யூமை பார்த்திங்கனாலே தெரியும். இந்த வாரம்லாம் வந்து நல்ல வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு. லாஸ்ட்டு ஒரு 1 இயர்லேருந்து 1 இயராக எதுவும் லாஸ்ட்டு ஒரு 10 வீக்ஸாக வந்து எந்த இதுவுமே இல்லை. ஸோ ஏப்ரலுக்கு அப்புறம் இப்போ தான் வந்து நல்ல வால்யூமோடு வந்து பிரேக் அவுட் ஆகிற மாதிரி வந்து இருக்குது. அதனால் அந்த ஸ்டாக் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு அடுத்து இருக்கிறதெல்லாம் வந்து கொஞ்சம் வந்து புல்லிஷ் பொட்டன்ஷியல் கம்மியாக இருக்கிற ஸ்டாக்ஸு. ஸோ ஏன்னா இதெல்லாம் ஆல்ரெடி வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிடுச்சு இதெல்லாம். ஸோ அதனால் வந்து இது இப்போவும் பார்த்திங்கன்னா நல்ல புல்லிஷ் பொட்டன்ஷியலோடு தான் வந்து இருக்கிற மாதிரி தெரியுது. அதனால தான் இதெல்லாம் வந்து எடுத்து வச்சுருக்கேன். வினைல் கெமிக்கல்ஸ்ன்ட்டு. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கனாலே தெரியும். இந்த வாரமும் பார்த்திங்கன்னா வால்யூம் வந்து நல்ல டீசெண்டாக தான் வந்திருக்கு. ஸோ லாஸ்ட் வீக்கோட இந்த வாரம் வந்து வால்யூம் வந்து கொஞ்சம் வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ அதனால் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாக ஃபோக்கஸ் பண்ணுறது நல்லது. அதுக்கப்புறம் சக்தி பம்ப் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸில் இருக்கிற மாதிரி இருக்குது. சக்தி பம்ப்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸில் இருக்குது. ஸோ ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப நாளாக ஃபேஸ் பண்ணுது. அதனால் இது வந்து பிரேக் அவுட்டு ஆகுமா ஆகாதான்னு, ஏன்னா வால்யூம் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இது வால்யூம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிறத பார்த்தா வந்து இது பிரேக் அவுட் ஆயிருங்கிற மாதிரி தான் தோணுது. ஸோ அதனால் இந்த ஸ்டாக்கும் வந்து நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதில் இந்த லாஸ்ட் 4 ஸ்டாக் வந்து கொஞ்சம் லோ ப்ரியாரிட்டி. அதுக்கப்புறம் மிதானி இதுவும் பார்த்திங்கன்னா நல்லா இதுவும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து அந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆகிற மாதிரி தான் இருக்குது. இந்த வால்யூம்லாம் கொஞ்சம் நல்லா வருது. ஸோ ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி க்ளோசிங்லாம் இந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா வந்ததே கிடையாது. ஸோ இப்போ க்ளோசிங் பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே வந்திருக்கு. ஸோ அதனால் இதுவும் கன்சிடர் பண்ணலாங்கிற மாதிரி தான் தோணுது. அதனால் இந்த லாஸ்ட் 4 ஸ்டாக்லாம் வந்து கொஞ்சம் லோ ப்ரையாரிட்டியில் வந்து வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பியர் டு செல். இது வந்து பார்த்திங்கன்னா வந்து நல்ல வால்யூமோடு வந்து இது பார்த்திங்கன்னா வருது. ஸோ இது வந்து இந்த இடத்துலேருந்து ஒரு ட்ரெண்ட்லைன் இப்படி போட்டு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா பிரேக் அவுட் ஆன மாதிரி இருக்குது. நான் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா விக்கை வச்சு கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ க்ளோசிங் ப்ரைஸ் வச்சு வந்து கனெக்ட் பண்ணிங்கன்னா வந்து நல்ல புல்லிஷ் மூமெண்டமோடு இந்த இடத்துல வந்த வால்யூம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்டெடியாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் இந்த ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் நல்லா பிரேக் அவுட் ஆகிருங்கிற மாதிரி தான் தெரியுது. இதுவும் எஃப்எம்சிஜிக்குள்ளே தான் வருதும். ஸோ அதனால் இந்த ஸ்டாக்கும் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ மக்களே.